தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கலப்படம் செய்யப்பட்ட உரம் விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் சம்பா நெற்பயிர் நடவு பணி நடைபெறுகிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடவு பணியின் போது இந்த பயிர்கள் மீது தூவப்பட்ட உரம் தற்போது வரை கரையாமல் வயல் முழுவதும் காகிதப்பந்து போல மிதப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உரம் நான் என் வயசுக்கு வாங்கி இது மாதிரி நான் பார்த்ததில்லை. பாருங்க 4 நாளாவது இன்னும் மிதக்குது. கடைக்காரங்களை கேட்டால் எனக்கு தெரியாது, நான் வாங்கி விற்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கையை விரிச்சுட்டாரு. அதுக்கு இப்போ 10,600 நான் செலவு பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்ன மாதிரி இன்னும் எத்தனை விவசாயிகிட்ட அந்த மாதிரி உரம் போயிருக்கும் தெரியாது. கடைக்காரங்களுக்கு தான் தெரியும் எத்தனை மூட்டை போயிருக்கு என்னன்னு. அதனால் தயவு செஞ்சு ஆய்வு பண்ணுங்கள். மறைந்த புட்டபர்த்தி சாய்பாபாவின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு கொடைக்கானலில் 6,000க்கும் மேற்பட்டோருக்கு கம்பளிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஏரிச்சாலையில் உள்ள சத்யசாய்பாபாவின் ஆசிரமத்தில் ஓம்காரம், சுப்ரவாதம் உள்ளிட்ட பஜனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்காக நயினார் நாகேந்திரனை சந்தித்ததற்கு கூட அரசியல் சாயம் பூசுவது வருத்தமளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து தனது மகன் திருமண அழைப்பிதழை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாத நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் SP வேலுமணி பதிவிட்டுள்ளார். விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 34 வயது இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. கல்வராயன் மலை தும்பை பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் கடந்த 20ஆம் தேதி இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தார். அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து சம்பத்குமாரின் சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. சம்பத்குமார் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தும் வகையில் மருத்துவமனை முதல்வர் தேவி மீனாள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் அருகே அழுகிய நிலையில் 19 வயதுடைய இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பாழடைந்த நிலையில் பயன்பாட்டில் இல்லாத கட்டடத்தில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயதான தீபக் என்பதும் அவரை காணவில்லை என பெற்றோர் 10 நாட்களாக தேடி வந்ததும் தெரியவந்தது. அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்தாரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. கட்சி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் கடந்த 17ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் INTUC மாநில செயலாளர் கோவை செல்வத்திற்கும் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மயூரா ஜெயக்குமார் கோவை செல்வத்தை தாக்க முற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து கோவை செல்வம் அளித்த புகாரின் பேரில் மயூரா ஜெயக்குமார் மீது பீளமேடு காவல் நிலையத்தினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். கோவை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விண்டேஜ் கார் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட கார்கள் இடம்பெற்றன. தோறும் கோவை விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியாக பழமையான கிளாசிக் கார்கள் அணிவகுப்பு நடந்தது. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தொடங்கிய இந்த அணிவகுப்பை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். இதில் 1931 முதல் 1980ஆம் ஆண்டு வரையுள்ள கார்கள் இடம்பெற்றன. பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசிடர், வாக்ஸ்வேகன் கார்களும் பழைய ஜீப் 1960ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சவர்வெட் போன்றவையும் அணிவகுத்து வந்தன. பழைய மாடல் கார்களை வைத்து பராமரிப்பது ஒரு நல்ல அனுபவம் எனவும், கார்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள், புதிய அறிமுகங்கள் ஏற்படும் எனவும் கார்களை பராமரித்து வரும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது வந்து பாத்தீங்கன்னா 1943 மாடல் ஃபோர்டு GPW ஜீப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் கண்டிஷன் இருந்துச்சுங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ண எனக்கு 3 இயர்ஸ் டைம் ஆச்சுங்க. ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஷோ நடக்கிறப்ப நம்ம கொண்டு வந்து எல்லாரும் வண்டி பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க. பழைய மாடல் கார்களை புதிய கார்கள் போல தற்போது வரை பாதுகாத்து வைத்து இருப்பதும் ஆச்சரியம் அளிப்பதாக கார் அணிவகுப்பை பார்க்க வந்தவர்கள் தெரிவித்தனர்.
திருச்சியில் கூலி தொழிலாளியின் மனைவி வாங்கிய கடனை மாவட்ட ஆட்சியர் தள்ளுபடி செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட எடத்தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மோகன் காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி வருகிறார். இவரின் மனைவி வள்ளி பாலக்கரை பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுவில் 3 ஆண்டுகளுக்கு முன் 72,000 ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வள்ளி அண்மையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். வள்ளி வாங்கிய கடன் வட்டியை சேர்த்து 90,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூலி தொழிலாளியான மோகனை மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்கள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த கூலி தொழிலாளி மோகன் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து மகளிர் சுய உதவிக் குழுவிடம் மோகனின் மனைவி வள்ளி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்து ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டார். வனத்துறை அனுமதி இல்லாமல் யானையை கோயிலில் வைத்திருந்ததாக அமைச்சர் பொன்முடி கூறியது குறித்து ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்காக 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் மற்றும் 2000 பிளாஸ்குகள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி சென்னை பாடியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் தமிழக பக்தர்களின் வசதிக்காக சென்னையில் உள்ள அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் இலவச தகவல் மையம் செயல்பட்டு வருகிறது என்றார். வனத்துறை அனுமதியின்றி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் யானை வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்தும் சேகர்பாபு விளக்கமளித்தார். அது குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சுட்டிக்காட்டியதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அவர் சொல்லிய அந்த கருத்துக்கேற்ப திருக்கோயிலில் முழுவதுமாக அங்கே இருக்கின்ற சூழ்நிலையும் அந்த யானை இறந்த சூழ்நிலையையும் ஆராய்ந்து அவர் சொல்லியபடி ஏதாவது குறைகள் இருந்தால் நிச்சயமாக அவைகள் நிவர்த்தி செய்யப்படும். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் வனத்துறை அனுமதி இல்லாமல் வளர்க்கப்படும் யானைகளுக்கு விரைவில் அனுமதி பெறப்படும் எனவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார்.